வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 8. எதின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, ஆவியின்படி. எது செய்யக்கூடாததை தேவன் செய்தார். நியாயப்பிரமாணம். தேவன் யாரை பாவ மாம்சத்தின் சாயலாக்கினார்? தம்முடைய குமாரனே. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. தேவனுக்கு விரோதமான பகை எது? மாம்ச சிந்தை. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது எது? மாம்ச சிந்தை. பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்க வேண்டியது எது? சரீரம். யார் உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்கும். கிறிஸ்து. நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருப்பது எது? ஆவி. எதின்படி பிழைத்தால் சாவோம், மாம்சத்தின்படி. எதினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்போம், ஆவியினால். திரும்பவும் பயப்படுகிறதற்கு எதை பெறவில்லை? அடிமைத்தனத்தின் ஆவி. நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர். நாம் யாருடனே மகிமைப்படுவோம்? கிறிஸ்து. நாம் யாருடனே கூட பாடுபட வேண்டும்? கிறிஸ்து. சிருஷ்டியானது எதை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு இருக்கிறது? மகிமையான சுயாதீனம். மகிமையான சுயாதீனம் யாருக்கு உரியது? தேவனுடைய பிள்ளை. சுயாதீனத்தினால் அல்லாமல் கீழ்பட்டிருக்கிறது எது? சிருஷ்டி. சிருஷ்டியானது எதற்கு கீழ்பட்டிருக்கிறது? மாயைக்கு. ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுவது எது? சர்வ சிருஷ்டி. நாம் எதினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்பிக்கை. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் யார்? ஆவியானவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்பவர் யார்? ஆவியானவர். ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? பரிசுத்தவான்களுக்காக. ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி. ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிபவர் யார்? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள்? தேவனிடத்தில். அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவர் யார்? தேவனுடைய குமாரன். தேவன் அழைத்தவர்களை எப்படி மாற்றி இருக்கிறார்? நீதிமான்களாக. யார் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதி இல்லை? தேவன். தேவன் இயேசுவை யார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீதிமான்கள். மரித்து எழுந்தும் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. உபத்திரவம் யாருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது? கிறிஸ்துவின். மரணமோ ஜீவனோ எதை விட்டு நம்மை பிரிக்க முடியாது? தேவனுடைய அன்பு. வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்மை எதை விட்டு பிரிக்க முடியாது? தேவனுடைய அன்பு.